என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி வெகுகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் முடிவுற்றுவிடும். அது எந்த கதையாக இருந்தாலும் சரி, தொடர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அதோடு முடிஞ்சு போகுது. இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன் 20 ஆண்டுகள் கூட சொல்லலாம். ஆகவே இது மனிதர்களை மனிதனாக மாற்றவும் ஒரு மருந்தில்லா மருத்துவத்தை நமக்கு தந்திருக்கின்றது. மருந்து செலவே கிடையாது. நினைத்த காலம் வரைக்கும் நோயின்றி வாழலாம். யோகம் என்றால் நமக்கு கிடைக்காததெல்லாம் கிட்டிவிடும், அது போன்றது. ஆகவே தான் இதன் மகிழ்ச்சியாக தரப்படுகின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு விளையாட்டாக அதில் சேர்த்து, ஒலிம்பிக்கில் இதை சேர்த்து மாவட்ட அளவில், மாநில அளவில், அகில இந்திய அளவில், உலக அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்றைக்கு இன்ஜினியரிங் சீட், எம்பிபிஎஸ் சீட்டெல்லாம் தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு வந்திருக்கின்ற இருவரும் யோகாவில் எம்எஸ்சி பட்டம் பெற்றவர்கள். எனது குழந்தைகள், என்னுடைய பயிற்சாலையிலே சிறு வயது முதற்கொண்டு இருந்து வளர்ந்தவர்கள். அவர் எம்எஸ்சி 2 பேரும் யோகா பயின்றிருக்கிறார்கள். எம்எஸ்சி சைக்காலஜி படித்திருக்கிறாள். அவர்கள் சமீபத்தில் தான் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இருப்பினும் அவர்கள் தங்கள் உடம்பை வலிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும், அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யோகாசனத்தை விடாப்பிடியாக செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டவர்களுக்கு இவர்கள் தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து இங்கே தங்கி பயின்று பல்வேறு கோர்ஸ்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இப்பொழுது இந்த கம்பைன்டு ஆசனத்தை போட்டிகளில் வைத்திருக்கிறார்கள். 4 2 3 இப்படி சேர்ந்து சில ஆசனங்களை செய்ய வேண்டும். அதற்கு சில மதிப்பெண் கொடுக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு சக்கராசனத்தில் வேரியேஷன்ஸ் கம்பைன்டு ஆசனமாக செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் குழந்தைகளையும் அது மாதிரி கம்பைன்டு ஆசனங்களை பழக வைத்து நீங்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை குவிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கே நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சக்கராசனத்தில் வேரியேஷன் செய்யுங்கள். ஒருவருடைய மேலே இருப்பவர்களுடைய கனத்தை கீழே இருப்பவர்கள் தாங்கிக் கொண்டு அவர் முக்கோணாசனத்தை செய்து கொண்டிருக்கிறார். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே திரும்பி இருக்க வேண்டும். அப்படி திரும்ப அப்படின்னா இவருடைய ஃபேஸ் தெரியும். இல்லைப்பா, அப்படி திரும்பிடு, இங்கே திரும்பி. முக்கோணாசனத்தில் தனுராசனம் என்று கூட சொல்லலாம், சக்கராசனம் என்று கூட சொல்லலாம். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்து காட்டுங்கள்.
காலை மடக்கி பிடித்து அந்த தனுராசனம் செய்வது தான் சற்று கடினமான காரியம். உஜபலம் ஏற்படும், கால் பலம் பெறும், அங்கே முதுகு நன்றாக வளைக்கப்படுகிறது, கழுத்து நன்றாக வளைக்கப்படுகிறது, மார்பகம் நன்றாக விரிக்கப்படுகிறது. இவையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற கம்பைன்ட் ஆசனங்களை இப்படி புதுசாக நிறைய கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே 2 பேர், 4 பேர், 5 பேர் கூட சேர்ந்து இந்த கம்பைன்ட் ஆசனத்தை செய்கிறார்கள். இது ஒரு வேடிக்கையாக கூட செய்யக்கூடிய ஆசனங்கள் மக்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஆசனங்களாக மாறிவிடுகிறது. சின்ன குழந்தைகளுக்கு கம்பைன்ட் ஆசனம் என்றால் ரொம்ப பிடிக்கும். 2 பேர்கள் சேர்ந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை யாவரும் பழகி அதிலே வெற்றி பெற்று MBBS என்ஜினியரிங் சீட் பெற்று நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.